சமீபத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் வந்துட்டு உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை வந்து கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் வச்சு, அங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள மன்னிப்பு கேட்டு, அவங்கள்ட்ட அழுது, அவங்கள்ட்ட வந்து உங்கள் இழப்புகளுக்கு வந்துட்டு எது கொடுத்தாலும் ஈடாகாது, இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு மனதார அழுது அவங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இதை விஜய் அவர்கள் சொல்லலை, எந்த ஃபோட்டோவும் எடுக்க விடல, எந்த வீடியோவும் எடுக்க விடல. அங்கே போன மக்கள், அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ் போனாங்களா, அவங்க தான் வெளியே வந்துட்டு அவர் இப்படி பண்ணாருன்னு அவங்க வந்து வருத்தப்படுற அளவுக்கு அந்த இடம் வந்து இருந்திருக்கு. இதை வந்து பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. என்னதான் அவர் வந்து காரணம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கூட்டம் இருக்கும், பார்த்து வாங்கன்னு. இன்னும் அங்கே என்ன நடந்ததுன்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி இருக்கும்போது அங்கே வந்துட்டு பிரச்சனை நடந்ததுக்கு சரி நம்மளும் ஒரு காரணமாக ஆகிட்டோமோ, நம்மளால் வந்து இப்படி ஆயிடுச்சு அந்த அளவு மனசை வந்துட்டு கஷ்டப்படுத்திட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு 20 லட்சம் வந்துட்டு பணம் நிவாரண உதவியும் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கவரை ஒரு நல்ல ஒரு தலைவரை எப்படி அசிங்கப்படுத்தக்கூடாதோ, அது மட்டும் இல்லாமல் அவரை அசிங்கப்படுத்துகிறோன்ற நினச்சிக்கிட்டு அந்த இறந்தவங்களுடைய ஃபேமிலிஸையும் சேர்த்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி டிஎம்கேவை சேர்ந்த வைஷ்ணவிடம் அவங்க இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்துக்கு ட்ராவல் பண்ணி வர மாதிரியும், அந்த ட்ராவல் பண்ணி வரும்போது விஜய் அவர்கள் வந்து பாட்டு கேட்டு அங்கே வந்து இன்னொரு நடிக்கிற மாதிரியும். விஜய் அவர்கள் வந்துட்டு ஏதாவது வீடியோ எடுத்து வெளியிட்டாரா? இல்லை விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளவோ சீன் கிரியேட் பண்ணியிருக்கலாங்க. அவர் பண்ணதை, அவர் அழுததையோ, அவர் காலில் விழுந்ததையோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவை எடுக்க விட்டுருந்தாருன்னா கண்டிப்பாக அதுவே வந்துட்டு அவ்வளோ அனுதாபங்களை வந்துட்டு அவர் சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் அதை எதுவுமே பண்ணாமல் மனசார மன்னிப்பு கேட்ட ஒரு மனுஷனை, இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு பர்சன், அவங்க இருக்கிற கட்சி வந்து எவ்வளோ ஊழலுக்கு வந்துட்டு பேர் போன கட்சி அப்படின்றது தெரியாமல் அது ஒரு மன்னிப்பு கேட்ட ஒரு மனுஷனையும் அங்கே இறந்தவங்களையும் சேர்த்து ஒரு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணி வெளியிட்டு அதில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்கன்னா எனக்கு புரியல. அந்த பர்சன் வந்து எந்த அளவு வந்துட்டு வஸ்ட்டாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. உங்களுக்கு அரசியலில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற நினைப்புதுன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, அந்த வழியை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மட்டமான ஒரு விஷயத்தை பண்ணுறது சரி கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா?